வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தோனியோட ட்ரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எதிரணிகள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே வந்து இந்த ஒரு ட்ரெண்ட வந்து தோனி வந்து மாத்துனா மட்டும் தான் சிஎஸ்கே அணி வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இல்லன்னா தொடர் வெற்றிகள வந்து குடுக்க முடியாது அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, சுரேஷ் ரெய்னா வந்து பேசியிருக்காரு. சிஎஸ்கேவுக்கும் டெல்லி அணிக்கும் இடையான போட்டி. டெல்லி அணி வந்து ரிஷப் பண்ட் தலைமையில வந்து சிஎஸ்கேவ வந்து தோற்கடிச்சிருக்காங்க. சிஎஸ்கேல வந்து பேட்டிங் லைனப் வந்து 8வது, 9வது வீரர் வரைக்கும் வந்து அடிப்பாங்க. இருந்த போதிலுமே ரிஷப் பண்ட் வந்து அவருடைய கேப்டன்சி மூலமா தோனியவே வந்து தோற்கடிச்சிருக்காரு. யானைக்கும் அடி சறுக்கும் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே வந்து தோத்துருக்காங்க. சிஎஸ்கே தோத்த பிறகு வந்து ரெய்னா இதை பத்தி பேசும்பொழுது, தோனி இன்னமுமே பார்த்தீங்க அப்படின்னா சீனியர்ஸ்க்கே வந்து சான்ஸ் கொடுக்கறத விடுத்துட்டு வேற பிளேயருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு மிச்சல் வந்து நல்ல பிளேயர் தான், நல்ல ஆல்ரவுண்டர் தான். அவர் சொதப்புறாரு அப்படின்னா வேற ஒரு பிளேயரை வந்து உள்ள கொண்டு வரலாம். அவருக்கு பதிலாக வந்து மொயின் அலியை வந்து ட்ரை பண்ணலாம், இல்லை சாந்தரர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து தோனி பண்ணணும். அதேமாதிரி துஷார் தேஷ்பாண்டேவை தொடர்ந்து பேக்கப் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. அவருக்கு பதிலாக வந்து முகேஷ் சௌதாரியை வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து தோனி வந்து இனிமேல் பண்ணணும். அப்படி பண்ணாதான் வந்து அது எதிரணியை விட சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஆடுறதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதேமாதிரி தோனி வந்து முன்னாடி வந்து களமிறங்கணும். ஒரு 10 பால்லேயே வந்து மேட்சை மாற்றிடுவார் அவர். இருந்தாலும் 8வது இடத்துக்கு போயிட்டாரு. 6வது இடத்துல இறங்கிட்டு இருந்தவர் இப்போ 8க்கு போயிருக்காரு. ஸோ அந்த 6வது இடத்துல இறங்கினவர் 4வது இடம், 5வது இடம் அந்த மாதிரி வந்து முன்னாடி வந்து வரணும். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் சிஎஸ்கே வந்து தொடர்ந்து வந்து ஜெயிக்க முடியும், கப்பு வாங்க முடியும். அதேமாதிரி இப்போலாம் ஐபிஎல் வந்து யங்ஸ்டர்ஸ் கைக்கு வந்து மாறிட்டு இருக்கு. முன்னாடி தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் கையில் இருந்துச்சு. இப்போ யங்ஸ்டர்ஸ் கையில் வந்து போயிட்டுருக்கு. அதனால வந்து தோனி நாளுக்கு நாள் வந்து அவர் வந்து புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணால் தான் வந்து ஃபீல்டில் வந்து நிற்க முடியும். அந்த மாதிரி ஒரு நிலமை தான் வந்து இருக்குது. அப்படி தோனி பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யங் கேப்டன் கொண்ட ஒரு டீம் வந்து தொடர்ந்து சிஎஸ்கே வந்து தோற்கடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு ரெய்னா வந்து பேசியிருக்காரு. நன்றி.